இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல எல்லா ஃபைட்டுமே முடிஞ்சு அமைதியா இருக்கக்கூடிய ஒரு காலை நேரத்தை காமிக்கிறாங்க. ஐஸ்லாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மலையில இருந்து டம்மு டம்முன்னு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கோம். என்னன்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்க இருக்கக்கூடிய பாறையை பிடிச்சு குத்திட்டு இருப்பாரு. ஏன்னா போன எபிசோட்ல ஃபேங் வந்து கேவலப்படுத்திட்டு இருப்பாங்க. நீ வந்து உனத்துக்கு ஆக மாட்டேன், நீ வந்து ரொம்ப வீக்கா இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அவரோட வெறி அடங்குற வரைக்கும் அந்த பாறையை பிடிச்சு குத்திட்டு இருப்பாரு. அப்பதான் அவரோட கைக்கு முன்னாடி நிக்கோ இருக்கிற மாதிரி தோணும். அதனாலே அந்த பஞ்ச பாதியில ஸ்டாப் பண்ணிட்டு அந்த நிக்கோ மாதிரி இருக்கும்ல, அது என்ன சொல்லுதுடா, எனக்கு தெரியும் நீ எதுக்காக பாதியில ஸ்டாப் பண்ணு, ஏன்னா நான் வந்து உனக்கு ஒரு அப்பா மாதிரி, டீச்சரா நீ எதுக்காக வீக்கா இருக்கிற அப்படிங்கறத சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ பழகின டெக்னிக்கே நீ நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது உன்னால எப்படி வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோ ப்ரோக் ஆக்கி அவரோட மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிடுவாரு. நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னோட நிக்கோ ஸ்டைலே நான் வந்து லேர்ன் பண்ணேன். நீ உன்னோட லைஃபை கூட அந்த நிக்கோ ஸ்டைல யூஸ் பண்ணி உன்னால காப்பாற்ற முடியல. அப்படி இருக்கும்போது அந்த நிக்கோ ஸ்டைல நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்ல, என்னோட நிக்கோ ஸ்டைல யூஸ் பண்ணி உன்னால வின் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரவும், ரொம்ப பேசுறடா நீ அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல அந்த டாக்கை என் பண்ண அப்படியே அந்த சீனங்க கட் பண்ணிட்டு சிட்டிக்குள்ள காமிக்கிறாங்க. அங்க ரேயானோட சிஸ்டர் இன்னுமே கென்சோ வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறா. கென்சோ எப்பவும் போலதான் அந்த மானிட்டர் மூலமா டோர்னமெண்ட் எப்படி போகுது அப்படிங்கறத பாத்துட்டு இருக்க. அப்படியே அந்த சீனங்க கட் பண்ணி ஐஸ்லாண்ட் வந்தோம்னா இங்க ஸ்டேடியமே ஒரு ஃபெஸ்டிவல் ஜோன் மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 2 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கறனால இஎம்ஐ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போறதுக்கு தயாராயிட்டு இருக்க. வக்காட்சிக்கு ஆடம் இவங்க 2 பேரும் அனுப்பிடுறதுக்காக வந்திருப்பாங்க. இஎம்ஐ மேட்சுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வக்காட்சிக்கு யோசிச்சு பாப்பாரு. இவனை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்ததுக்கு நல்லாவே வளர்ந்துட்டான். மைக்கும் வக்காட்சிக்கும் ஒரே மாஸ்டர் இருந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. காட்சிக்கு ரொம்ப நாளாவே அந்த கிளப்ல இருக்காரு. இஎம்ஐ வந்து லேட்டா தான் சேர்ந்திருப்பான். அப்படியே அந்த பிளாஷ்பேக் அங்க கட் பண்ண இங்க சயக்காவும் இஎம்ஐ இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இஎம்ஐயும் உள்ள வர ஆரம்பிக்க ஆப்போசிட் என்ட்ரன்ஸ்ல நம்ம போலீஸ்மேன் அக்கையா நின்றுட்டு இருப்பாரு. அவர் அனுப்பிடுறதுக்காக ஷுன்கா வந்திருப்பாங்க. குட் லக், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, குட் அந்த மாதிரியான வேர்டு எல்லாம் வீக்கான பீப்புளை பார்த்து தான் சொல்லுவாங்க. என்னோட வெற்றி அப்படிங்கறது ஆல்ரெடி டிசைட் ஆயிடுச்சு. நான் இந்த டோர்னமெண்ட்ல ஜஸ்டிஸ் நின்றுறதும் உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு திமுறா உள்ள போக இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் முடிஞ்சு அக்கையா உள்ள போகும்போது இஎம்ஐ அக்கையாவை பார்த்து பேசுவான். அவங்களோட ஃபைட்டிங் ஸ்டைல ப்ரீவியஸ் ரவுண்ட்ல பார்த்து நல்லா சூப்பரா சண்டை போட்டீங்க, உங்க கூட ஃபைட் பண்ண போறேன் அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்ல, அக்கோயா அது எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டான். ஸ்ட்ரெயிட்டா அவனோட டிஃபென்சிவ் ஸ்டான்ஸ்ல வந்து நிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த தடவை அக்கோயா வந்து ரொம்பவுமே காச்சியஸா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி நடந்த ரவுண்டுல இமாயோட ஃபைட்டிங்க பாத்துருப்பார்ல, ஆப்பனரை ட்ரிக் பண்ணி அவனோட சோக்ல எப்படி விழ வச்சான் அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்திருப்பாரு. அதனாலேயே கொஞ்சம் காச்சியஸாவே இருப்பாரு. ரெஃப்ரி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணவும் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் நடக்குது. இமா எப்பவுமே இருக்கக்கூடிய ஸ்டான்ஸ்ல இல்லாம ஃபைட்டிங் ஸ்டான்ஸுக்கு மாறுறான். இதை பார்த்து எல்லாருக்குமே குழப்பமா இருக்குது. பிகாஸ் இமாயோட ஸ்பெஷல் டெக்னிக்கே கிராப்லிங் பண்றது, ஆப்பனட்டை வந்து லாக் பண்றது, அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டான்ஸ்ல இல்லாம ஃபைட்டிங் ஸ்டான்ஸ்ல நிக்கிறானே அப்படின்னு எல்லாருமே குழம்பி போயிருக்க. அக்கோயா அவரோட டிஃபென்ஸ்ல இருந்து வந்த மாதிரி தெரியல. 2 பேரும் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க. இமாய் சடனா உள்ளே ஏறி ஒரு கிக் கொடுப்பான். ஆனா அக்கையா வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி நிப்பாரு. அப்பதான் இமாய் துள்ளி வந்து ஒரு கிக் பண்ணலாம் அப்படின்னு வரவும் அக்கையா வந்து டாச் பண்ணிடுவாரு. முன்னாடி போன இமாய் மறுபடியும் பஞ்ச் பண்ணலான்னு வர பஞ்சு கொடுப்பான். அது அக்கையா வாங்கிட்டு அவரோட ட்ரிபிள் டெக்னிக் யூஸ் பண்ணி அவனோட கையில ஒரு பஞ்ச் பண்ணுவோம். இமாயோட கையில லைட்டா பிளட் வந்துடும். சரி இருக்கட்டும் அப்படின்னு பிளாக் வந்துருவான். அக்கையா இருக்காருல, அவரோட டிஃபென்ஸை கணிச்சு சண்டை போடுறத பார்த்துதான் அவருக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாயிரும். அவருமே இமாய் அப்ரோச் பண்ண இமாய் லைட்டா காலை வச்சு தடுத்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கே நுப்பாட்டிட்டு வரு. 2 பேரும் கிட்ட இருக்காங்க. ஆனா எதுவுமே பண்ண மாட்டாரு. இதை பார்த்து செக்யூரிட்டிக்கு என்ன தோணும்னா, அவன் வந்து இமாயை கடுப்பேத்த ட்ரை பண்றான் அப்படின்னு இவங்க யோசிக்க இமாய் எதுவும் ரியாக்ட் பண்ண மாதிரி இல்ல. அப்படியே பின்னாடி போக ஆரம்பிச்சிருவான். சோ இந்த மேட்ச் வந்து எப்படி போகுது அப்படிங்கறத ஹமரு வந்து நோயா கிட்ட பேசிட்டு இருப்பான். அவங்க எப்படியே டாச் பண்ணி எத்தனை நாள் வேணாலும் விளையாடலாம். ஆனா அது யாருமே ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. கேட்டது நோயா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏதாட்டும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்படி நடந்திருக்கா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆனா இப்படி நடக்க எந்த ஒரு கம்பெனியுமே பெர்மிட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபைட்டருமே அந்த கம்பெனியோட பிரஸ்டீஜை தீர்மானிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஃபைட்டர் ஏதாவது டிஸ்கிரேஸ்ஃபுல்லான ஏதாட்டும் ஒரு விஷயம் பண்ணாருன்னா அது வந்து அந்த கம்பெனியோட ரெப்புடேஷனை தான் பாதிக்கும். இதுக்கு எந்த ஒரு கம்பெனியும் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அந்த சீனங்க கட் பண்ணிட்டு மேட்ச் பார்த்தோம்னா இவனுங்க இப்படி சண்டை போடுறத பார்த்துதான் ஆடியன்ஸ் எல்லாரும் கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. கொஞ்சமாவது அக்ரெசிவா சண்டை போடுங்கிற அப்படின்னு சொல்லும்போது அக்கா வந்து அக்கையா கிட்ட தகவல் கொடுக்குறாங்க. நான் வந்து எல்லா அனலைஸும் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆனா அக்கையா வந்து ஃபேங் ஒரு மாதிரியான ஸ்டான்ஸ்ல நிற்பான்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்டான்ஸ்ல நிற்க ஆரம்பிக்கிறான். பார்த்து எல்லாருமே ரெகனைஸ் பண்ணிடுவாங்க இது வந்து ஃபேங்கோட ஸ்டான்ஸ் தானே அப்படின்னு. ஃபேங்கோட ஸ்டான்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஃபுல்லாவே அட்டாக்கிங் மோடு தான், டிஃபென்சிவ் அப்படிங்கிறதே கிடையாது. இந்த ஸ்டான்ஸை வந்து அக்கையோட அஃபென்சிவ் ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இமை வந்து இப்ப லெஃப்ட் சைடு அங்கிட்டு போவான், நீ ரைட் சைடு போய் அவனை பஞ்ச் பண்ணிடு அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி இவரும் அங்க போய் அவரோட ஃபுல் ஃபோர்ஸ்ல பஞ்ச் பண்ணுவோம். ஷுன்கா கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அவ்வளவு ப்ரிசைஸா இருக்கும். பஞ்ச் வாங்கின பிறகு அவன் 2 ஸ்டெப் பின்னாடி போவான். சரணா கிட்ட பேரு வந்து உனக்கு ரைட் டேக் கொடுக்க ட்ரை பண்ணுவான். நீ வந்து குனிஞ்சு ஒரு அப்பர் கட் கொடு, அவன் அதுல இருந்து மிஸ் ஆவான், அவனை கண்டிப்பா விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நெக்ஸ்ட் மூவ்ல இருந்து எல்லாத்தையும் கண்டிச்சு சொல்லிட்டு இருக்க. பார்த்த வக்காட்சிக்கு ஏதோ தப்பா தோணுது. அதே சமயத்துல இவன் எவ்வளவுதான் பஞ்ச் பண்ணாலும் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாத மாதிரி முன்னேறி வந்துட்டு இருக்க. சடனா அவனோட ஃபேஸ்ல வந்து பஞ்ச் பண்ணுவார். இமைக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஆட் கூட சண்டை போடுறோம் அப்படின்னு. கொஞ்சம் அவரோட ஃபைனல் ப்ளோவை கொடுத்து மேட்சை என் பண்ண தயாராயிட்டு இருக்க. அதே சமயத்துல
ஆடம் வக்காட்சிக்கு இவங்க 2 பேரும் ரேடியோ மூலமா ஏதோ ஒன்று கேட்டுட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுல வக்காட்சிக்கு என்ன சொல்லுவானா, நமக்கு என்ன ப்ரூஃப் வேணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு, அதே சமயத்துல ஈமாய்க்கு நம்மளோட ஹெல்ப் தேவைப்படும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவனை பத்தி பேசுறாங்க. ஆனா என்ன அப்படிங்கிறது காமிக்கல. இந்த சமயத்துல இங்க அக்கையா வந்து இமாயை பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருப்பாரு. சுன்கா தொடர்ந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட அட்டாக்கை வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னதான் இருந்தாலும் உன்னோட ரெஃப்ளெக்ஸும் என்னோட எதிரிட்டையும் கம்பைன் பண்ணும்போது அவனை ஈஸியா தோக்கடிச்சிடலாம். இப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அக்கையா வந்து அவனை நல்லாவே டேமேஜ் பண்ணிருப்பாரு. சயக்கா சொல்றான், இதான் நமக்கான டைம். அவனோட பேலன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி சொன்னதுமே இவர் பினிஷிங் ப்ளவ் கொடுக்கலான்னு போக ஈமாய் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு ஒரு லாக் போடுவான். இதுக்காக தான்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி. பார்த்த ஹிமருக்கு அப்பதான் தோணவே ஆரம்பிக்குது, இவன் இவ்வளவு நேரம் விளையாண்டுட்டு இருந்தது இந்த ஒரு சான்ஸுக்காக தான். ஈமாய் வந்து எல்லாத்தையும் கரெக்டா தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான். ஆனா அவன் எதிர்பார்க்காத ஒண்ணு என்ன நடந்திருக்குன்னா, எப்பவுமே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஆப்பனண்ட்டுக்கு இவனை பத்தின ஒப்பீனியனா என்ன தோண வச்சிருவானா, நல்லா டயர்ட் ஆயிட்டேன், இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தோண வச்சுட்டு தான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். அப்பதான் அவங்க வந்து டிஃபென்சிவ்ல இல்லாம ஃபுல் ஃபோக்கஸ்டா பஞ்ச் பண்றதுலேயே குறியா இருப்பாங்க. ஒரு டைமிங் யூஸ் பண்ணி கேட்ச் பண்ணுவான். எஸ், இங்கேயும் அப்படிதான் நடந்திருக்கு. அயாக்கோவோட ரிஃப்ளெக்ஸ் வந்து பயங்கரமா இருந்தனால ஈஸியா கையை உள்ள விட்டுப்பாரு. அதே சமயத்துல அக்கையா இருக்காருல, அவருமே அவரோட சைட்ல எல்லாமே பக்காவா தான் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காரு. இந்த டைம்ல சுன்கா வந்து சிக்னல் கொடுப்பா, நம்ம வந்து அடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. பட் சிக்னல் வந்து லேட்டா வந்திருக்கு. காரணம் என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு இவங்க யோசிக்கும் போது மேட்ச் ஆனது இப்பவே முடிய வேண்டியது. ஆனா அது முடியாததுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத காமிக்கிறாங்க. காட்சிக்கு ஆடம் இவங்க 2 பேரும் சுன்கா வந்து சரியான டைம்ல சிக்னல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பிடிச்சிருப்பாங்க. மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே அவங்க வந்து ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நிக்க காட்சிக்கு வந்து நாங்க எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் இவனுக்கு எப்படி இவங்க கிட்ட வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுன்கா வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான பாடி கார்ட்ஸா தான் வச்சிருப்பாங்க. மற்ற மேனேஜர் யாராட்ட கண்டுபிடிச்சாலுமே மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது உள்ள வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அதனால பெரிய பெரிய பாடி கார்ட்ஸா வச்சிருப்பாங்க. அவங்கள வந்து இவா பேருக்கான அவன் வந்து அசாசின் பண்றதுல ரொம்பவுமே எக்ஸ்பெக்ட். அவனோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணி எல்லா பாடி கார்ட்ஸையும் நாக் அவுட் பண்ணிட்டு இங்க வந்திருப்பானுங்க. அதே சமயத்துல நீ எப்படி சீட் பண்ற அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, எனக்கு அக்கையாவோட ஃபர்ஸ்ட் ஃபைட்ல சண்டை போடும் போதே அவனோட மூவ்மெண்ட்ஸ்ல நிறையவே டவுட் இருந்துச்சு. அந்த அளவுக்கு மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணி சண்டை போடுறான்னா ஃபர்ஸ்ட் எதுக்கு அந்த அளவுக்கு அடி வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் இருந்திருக்கும். உன்னை பத்தியும் நிறையவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தோம். அதுல உன்னை பத்தியும் நிறைய தெரிய வந்துச்சு, உன்னோட டேலண்ட்டை பத்தியும் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, அது எப்படி அக்கையா கூட சேர்ந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கறதும் தெரிய வந்துச்சு. இப்படிதான் நாங்க கண்டுபிடிச்சோம். கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத கென்கன் அசோசியேஷன் சொன்னா அவங்க எதுவுமே பண்ண மாட்டானுங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும். மேபி ரெஃப்ரி நோட் பண்ணி ஏதாவது சொன்னாருன்னா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரு நோட் பண்ணி சொல்ற வரைக்கும் கென்கன் அசோசியேஷன் எதுவுமே நடக்காத மாதிரி இருந்துக்கிடுவானுங்க. உங்களுக்கு பாதிப்பு வருதோ இல்லையோ, ஆனா உங்களோட கம்பெனி ரெப்புடேஷன் பாதிக்க வர இது வந்து வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அக்கையாவை வந்து இந்த மேட்சை விட்டு வெளியேற சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அக்கையா வந்து அவனோட லாக்ல இருந்து எப்படியாட்டு கஷ்டப்பட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. டைம் தான் போகுதே தவிர இவங்க வந்து அக்காயாவை ரிட்டையர் பண்ண சொல்ற மாதிரியே இல்ல. அதனால வக்காட்சிக்கு அந்த டிரான்ஸ்மிட்டரை வாங்கி அக்கையா கிட்ட சொல்றான், அக்கையா ரிட்டையர் ஆயிரு, உனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லவும் ஆடம் மேட்சை பாக்குறாங்க. என்ன நிலவரம் போயிட்டு இருக்குன்னா, இவன் வந்து அவரோட கழுத்தை நல்லாவே சோக் பண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவன் பின்னாடி வரணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, எப்படினாலும் இமை தான் வின் பண்ணுவான் அப்படின்னு ஆடம் சொல்ல, இப்ப ஏதாட்ட பண்ணி ஆகணும் இல்லை அக்கையா தோத்துருவான் அப்படின்னு இந்த மைக்கை புடுங்கிறதுக்காக வருவாங்க. ஆடம் அவளை தடுத்துட்டு உன்னால இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது, கிவ் அப் பண்ணிரு அப்படின்னு சொல்ல, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, எப்படியாவது அக்கையாவுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா அந்த டிரான்ஸ்மிட்டர் வழியா அக்கையா வாய்ஸ் கேட்கும். சின்கோ கிட்ட தான் சொல்றான், ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சு போன பிறகு நான் வந்து உன்கிட்ட ஒன்னு சொன்னல அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு வந்து தலை சுத்த ஆரம்பிக்குது. என்ன சொல்லியிருப்பான், அவனோட பிளான் ஒர்க் ஆகலன்னா நான் என்னோட இஷ்டத்துக்கு தான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். கேட்டதும் சுன்கா பதறத காமிக்கிறாங்க. அதே சமயத்துல ஈமாயோட நிலைமையை பார்த்தோன்னா ஈமாயோட கை இருக்குல்ல, அதை போட்டு நசுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஈமாய் அதுல இருந்து தப்பிக்க அவனோட கண்ணை டார்கெட் பண்ணி ஒரு கிக் வரும். அதுல இருந்து தப்பிக்கவும் அவனோட ஹிப்பை பிடிச்சு தள்ளிட்டு போக ஆரம்பிச்சிருவாரு. வந்து அவனோட எல்போ வச்சு எவ்வளவோ அடிக்க ட்ரை பண்ணுவான், ஆனா எதுவுமே பண்ண முடியல. இங்க அக்கையா ஈவலை அழிச்சு நான் ஜஸ்டிஸை செர்வ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈமாய் இருக்கான்ல அவனோட காலையே கடிச்சிருவாரு. இங்க ஈமாய் வந்து வழியில கதற ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல ஆடமுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. திடீர்னு எதுக்கு இவ்வளவு வயலண்டா சண்டை போடுறான்னு யோசிக்க இடத்துல நான் வந்து ஒருத்தர் வக்காட்சிக்குன்னு சொல்லியிருப்பேன். அவரோட நேமை வந்து தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன். இவர் வந்து ஈமாயோட சீனியர், நான் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன், சாரி. அவருக்குமே இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம சுன்காவை பார்த்து கேட்பாரு, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க அக்கையா வந்து ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேரை கொலை பண்ணுவாங்க அதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அக்கையா அவனோட ஐடியாலஜி என்னன்னா, இந்த உலகத்துல ஈவில் அப்படிங்கறதே இருக்கக்கூடாது, அதனால ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேர்ல ப்ரூவ் பண்ற எல்லாருமே கொலை பண்ணிட்டு இருந்தான். ஒரு டைம்ல அதுவே ஒரு அடிக்ட் ஆக இந்த கொலை பண்ற இன்டென்ஷன் வந்து அவனை விட்டு போகல, ரொம்பவுமே ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்க சுன்கா கிட்ட கேட்டிருப்பான், இந்த மேட்ச்ல எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடு, அப்பதான் கொலை பண்றதை பத்தி யோசிக்காம மேட்சை வின் பண்றதை பத்தி யோசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதான் இவங்களுக்கு புரியவே வருது, நம்ம வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஈமாக்கு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்க கிளிஃப் ஹேங்கரோட இந்த எபிசோட வந்து என் பண்றாங்க. ஸோ எப்படி கைஸ் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் டாப் பண்ணிட்டு பாருங்க. சரி, பாய்.